ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த ஒன் டேயில் வந்து எதெல்லாம் ரிவைஸ் பண்ணால் நம்மளால் நியர்லி ஈஸியாக 70 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது 90க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது பேராகிராஃப் நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் 80 ப்ளஸும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் மினிட்ல மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது 1 to 20 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 1 மார்க்ஸில் 1 to 3 வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி 4 to 6 வந்து ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரேசல் வேர்பு, ப்ரிப்போசிஷனு, ஃப்ரேசல் வேர்ப், ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி ஒன் வேர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நான் வந்து என்னென்ன டாபிக் எல்லாமே மெட்டீரியல் மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக, அதாவது கொஸ்டின் நம்பர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் வைஸாக என்னென்ன படிக்கணும், எப்படி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து புக் பேஜ் நம்பரில் இருக்குது, ஆண்டனிம்ஸு, காம்பவுண்ட் வேர்ட், கிளிப்பர்ட் வேர்ட், அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, ரைட் டெஃபனிஷனு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இந்த அப்ரிவேஷன், ஆக்ரனமு, ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மோஸ்ட்லி ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் வேர்ட், கிளிப்பர்ட் வேர்ட், இது எல்லாமே ஏற்கனவே ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே இதில் மேக்ஸிமம் 90% இதுலேருந்து வந்துடுது. நான் நிறைய கிராஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ சப்ஜெக்ட் வைஸாக, அதாவது இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி புக் பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமே நீங்கள் கடைசி டைமில் இன்னைக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 20 மார்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்ட், இன்டைரக்ட், அதில் வர அந்த மொத்தமாக 6 மார்க்ஸ், நியர்லி வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் தி எரர்ஸுக்கு கீழே ஒரு 5 மார்க் வரும். அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸு, 6 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அப்படின்றது மொத்தமாக 11 and 30 மார்க்ஸ் இதிலேருந்தே கிடைச்சிடும். 31 மார்க்ஸு. அதை தாண்டி சில பேராகிராஃபு, பொயட்ரி, இஆர்சி அண்டு பொயட்ரி லைன்ஸ் படித்தாலே நமக்கு போதும். ஸோ எந்தெந்த பேராகிராஃப் லாஸ்ட் மினிட்ல பார்க்கணும், எது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 1 to 20 + 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேராகிராஃபுமே நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ ப்ரிப்போசிஷன் கேட்பாங்க, காம்பவுண்ட் வேர்டு, அப்ரிவேஷன்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் இந்த 12th எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆவரேஜ் அது ஆக்சுவலி படிச்சிருந்தா ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆவரேஜாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டஃப்லாம் கிடையாது. அந்த ஆவரேஜ் கொஸ்டின் பேப்பர்ஸையுமே வந்து நிறைய பேர் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. கிராமரால் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது, கிராமர்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் கடைசி டைமில், வெறும் பேராகிராஃப் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு. கிராமர் பார்ட் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வர அந்த 30 மார்க்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து டிக்ரீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு டோட்டல் பயங்கரமாக அடி வாங்கும். வெறும் பேராகிராஃபில் நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா கூட உங்களுக்கு 4 to 4.5 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 1 மார்க்ஸில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நியர்லி உங்களுக்கு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 1 மார்க்ஸ் இந்த கிராமர் மெட்டீரியலில். அதை தாண்டி ரஃப் டிராஃப்ட், அதாவது அந்த நோட் மேக்கிங்கு, நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்கு நம்ம பேராகிராஃப் மாதிரி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியர்லி ஒரு 45 பேஜஸ் தான் இருக்கும். அந்த 45 பேஜஸில் எல்லாமே கம்ப்ரைஸ் ஆகிருக்கும், சரிங்களா? இதெல்லாமே ஃபாரின் வேர்ட்ஸ் முதற்கொண்டு, ஃப்ரேசல் வேர்பு, அதுக்கப்புறம் சிலபிஃபிகேஷனு, மோனோசிலபிள்னா, டைசிலபிள்னா, அந்த மோனோசிலபிள், டைசிலபிள் இதெல்லாமே ரொம்பவே ஈஸி தான். ஸோ மோனோசிலபிக் வேர்ட்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை வர்றது மோனோசிலபிக் வேர்டு. டைசிலபிக் வேர்டு அப்படின்றது 2 தடவை உச்சரிப்பு வர்றது டைசிலபிக் வேர்டு. அந்த மாதிரி சிலபிள் வந்து கண்டிப்பாக இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்னும் வந்து நமக்கு அந்த 1 மார்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பொயட்ரி, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸு, பொயட்ரி கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இஆர்சி, இது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் படிங்க. நம்ம கண்டிப்பாக 80+ நம்மளால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், சரிங்களா? சப்போஸ் ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் எடுக்கிற மார்க் தான் உங்களோட டோட்டல் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள்
கொஞ்சம் இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கூட ஃபுல் டே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களால் 80+லேருந்து 85 எடுக்க முடியும். ஸோ அந்த 1 மார்க்ஸ் பேலன்ஸ் போக போக நமக்கு நான் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு 4 பேராகிராஃப் 4 மார்க் போகும். மற்றது இந்த நோட் மேக்கிங்கு, பேசேஜ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இஃப் கிளாஸ், டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ் இது எல்லாமே இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கு. இந்த மெட்டீரியல் நான் அப்படியே லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேராகிராஃப் படிக்கணும். ஸோ பேராகிராஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து போர்ட்ரேட் ஆஃப் லேடி படிக்கணும், குயின் ஆஃப் பாக்ஸிங் படிக்கணும், டைட் கார்னர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ஷியல் டூரிஸ்ட் படிக்கணும். சரிங்களா? இந்த 4 பேராகிராஃப் படித்தா இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அடுத்தது போயமில் பார்த்தீங்கன்னா போயமில் என்னென்ன பேராகிராஃப்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் படிக்கணும், கன்ஃபெஷன் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெகுலேட்டர் படிக்கணும், மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் படிக்கலாம், எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பிக், அந்த போயம் எல்லாமே படிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் ஆஃப்டர் 20 இயர்ஸ், ஷார்ட் இன் த டார்க்கு, த ஃபர்ஸ்ட் பிளே, அதுக்கப்புறம் த சிங்கிங் லெசன். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் பேராகிராஃப்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். அந்த பேராகிராஃப் மட்டுமே பார்த்தாலே போதும். இதுலேருந்து கம்பல்சரியாக ஒன்று வந்துடும். ப்ரோஸ் அண்டு போயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. பட் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா சம்மரி மாதிரி கேட்பாங்க. அந்த சம்மரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் டைட்டில் கொடுக்கணும் அண்டு மாரல் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ரெண்டுமே கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க்கில், அப்படி இல்லைன்னா 4.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சில டாபிக்ஸு, இந்த லெசன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது மட்டுமே பார்த்தாலே போதும். சப்போஸ் இது சிலதை பார்க்காதவங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ஓகே. ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் ப்ரோஸ், போயம், போயட்ரி 3மே படிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ஓகே. சில யூனிட்ஸில் மட்டும் இந்த டைட் கார்னர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, மெக்காவிட்டி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த பீக் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் பார்த்தாலே நம்மளால் அந்த பேராகிராஃப் அட்டன் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக வந்துடும். பொயட்டிக் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொயட்டிக் லைன்ஸ் எல்லா யூனிட்டோட பொயட்டிக் லைன்ஸுமே படிக்கணும். அந்த பொயட்டிக் லைன்ஸுமே அந்த மெட்டீரியல் இருக்குது. பொயட்டிக் லைன்ஸில் ஏதாவது ஃபோர்ஸ் டோட்டலாக 8 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. அப்புறம் இஆர்சியிலேருந்து நமக்கு 2 கேட்பாங்க, 2த்துல 6 மார்க்கு ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸு. அந்த ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ அது 4 மார்க்கு. நீங்கள் அதை படிக்கணும். அப்படி படித்தாலும் மார்க் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டா கூட உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா கூட மார்க் தருவாங்க. ஏன்னா அந்த பேராகிராஃபில் நீங்கள் 4 படிக்கிறீங்க இல்லையா, அந்த 4லேருந்தே நமக்கு 2 கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சது மாதிரி தான் வரும். ஸோ ப்ரோஸ்லேருந்து 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் வரும். அந்த 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம படித்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதினாலுமே நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அதை தாண்டி இமெயில் ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் லெட்டரு, கான்வர்சேஷன்ஸ், ஆர்டிக்கல், நோட்டீஸ் ப்ரிப்பரேஷனு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மார்க் வரும். இது 4 கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ இமெயிலு, கான்வர்சேஷன், ஆர்டிக்கல், நோட்டீஸ் ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 4லேருந்து உங்களுக்கு 3 கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 9 மார்க். ஸோ 9 மார்க் வந்து நம்ம இந்த ஜென்ரல் டாப்பிக்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 9 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ஸ் நான் சொன்ன மாதிரி வரும். அதுக்கப்புறம் சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங் வரும். நோட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ டோட்டலாக அந்த 5 மார்க் கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் மேக்கிங்கு, பேராகிராஃப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பாட் தி எரர்ஸ் அதெல்லாமே கேட்பாங்க. அதை சார்ந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு மாதிரி கேட்பாங்க. அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் தான் இந்த கிராமர் பார்ட் 5 சொல்லியிருந்தேன். ஸோ கிராமர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா அதை தாண்டி டைரக்ட், இன்டைரக்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, அதுலேருந்து ஒரு 6 மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க்கு. ஸோ கிராமர் பார்ட்லேருந்து நமக்கு கிராமர் பார்ட் 1 மார்க்லேருந்து 20, 26, 31 மார்க்ஸ் இதில் கிடைக்கும். 31 இந்த ஜென்ரல் டாபிக் எழுதுனா நமக்கு 31 + 9 40 ப்ளஸ் பொயட்டிக் லைன்ஸில் 8 மார்க்கு 48, 54 மார்க்ஸு. 54 மார்க்ஸு ப்ளஸ் அந்த பேராகிராஃபில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 பேராகிராஃப் எழுதணும் சப்ளிமெண்ட்ரியோட சேர்த்து. அதில் 15 மார்க்கு. ஸோ டோட்டலாக
நமக்கு 63 மார்க்ஸ் சம்திங் வந்துடும். 67 மார்க்ஸ் வந்துடும். அந்த 67 மார்க்ஸை தாண்டி லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபீல்டு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு டாபிக் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து எந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 5க்குமே 5 மார்க் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி லெட்டர் ரைட்டிங்கு அந்த மாதிரி எல்லாமே சில டாபிக்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அந்த 35 லாஸ்ட்டு கேட்குற அந்த 7x5 இந்த 7x5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7x5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபை தாண்டி இந்த கிராமர் காம்போசிஷன்ஸு இந்த 7x5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த மார்க்கில் அந்த காம்ப்ரிஹென்ஷனு பேராகிராஃப் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வித்தின் 1 or 2 hours நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீ பார்க்கலாம். அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிடும். ஸோ இந்த 1 day நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட இங்கிலீஷ் மார்க்கை மாற்ற போகுது. ஸோ யூஸ் யுவர் டே. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்கோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் இந்த டேவை யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த அட்டெம்ப்டை ஃபுல்ஃபில்லாக எழுதி மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். 12th சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் த மார்க்ஸு, ஜஸ்ட் புட் யுவர் எஃபோர்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான நாள் நைட்டு காலையிலேருந்து 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற ஒரு 10 hours நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலுமே நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனும் நான் போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.